இன்னைக்கு புள்ளிகள் அப்படின்ற டாபிக்ல திட்ட விளக்கம் விளக்க வர்க்க சராசரி அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கவனிங்க, ஒரு புள்ளி விவரத்தின் திட்ட விளக்கம் 1.6 எனில் அதன் விளக்க வர்க்க சராசரி காண்க கொடுத்துருக்காங்களா. அதாவது திட்ட விளக்கம் கொடுத்துட்டு நம்மகிட்ட விளக்க வர்க்க சராசரி கேட்கறாங்க. விளக்க வர்க்க சராசரி கூடிய ஃபார்முலா வந்து திட்ட விளக்கம் தான் ஹோல் ஸ்கொயர். நமக்கு திட்ட விளக்கம் வந்து 1.6 கொடுத்துருக்காங்களா. அப்ப நமக்கு விளக்க வர்க்க சராசரி வேணும் அப்படின்னா திட்ட விளக்கம் 1.6 தான் ஹோல் ஸ்கொயர். அப்ப என்ன செய்யணும், 1.6 இன்ட்டு 1.6 நமக்கு பாயிண்ட்ல இருக்குங்கிறதுனால நம்ம இது பண்ண வேண்டாம், 16 வச்சுக்கோங்க. 16 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 256 கிடைக்குமா. இங்க ஒரு ஸ்தானம் இருக்கு, இங்க ஒரு ஸ்தானம் இருக்கா, அப்புறம் 2 ஸ்தானம், மொத்தம் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. அப்புறம் 2.56 அப்படிங்கறத ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி 2.56 அப்படிங்கறத ரைட் ஆன்சர். இது வந்து எப்ப அப்படின்னா திட்ட விளக்கம் கொடுத்து விளக்க வர்க்க சராசரி கேட்டாங்க அப்படின்னா. இதுவே இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு புள்ளி விவரத்தின் விளக்க வர்க்க சராசரி 12.25 எனில் அதன் திட்ட விளக்கம் காண்க எடுத்துக்காங்களா. அதாவது இங்க வந்து விளக்க வர்க்க சராசரி கொடுத்துட்டாங்க, நம்மகிட்ட திட்ட விளக்கம் கேட்கறாங்க. இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இதோட அப்படியே வந்துட்டு என்ன செய்யணும், மாத்திக்கணும். இப்ப நமக்கு திட்ட விளக்கம் தான் கேட்கறாங்களா அப்படின்னா ஸ்கொயரை கேன்சல் பண்ணா என்ன செய்யணும், ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கணும். அப்புறம் திட்ட விளக்கத்துக்குரிய ஃபார்முலா என்ன ஆயிரும் அப்படின்னா ரூட் ஆஃப் விளக்க வர்க்க சராசரின்னு சொல்லி மாறிடும். நமக்கு கொடுத்துருக்க விளக்க வர்க்க சராசரி வந்து 12.25. அப்ப நமக்கு திட்ட விளக்கம் வேணும்னா ரூட் ஆஃப் 12.25. இப்ப புள்ளியை விட்டுருங்க, 1225 வச்சுக்கோங்க. 1225 நம்ம ரூட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம். லாஸ்ட் நம்பர் வந்து 5 வர்ற மாதிரி ரூட் வேல்யூ என்ன வரும்னா 5 ஸ்கொயர் வந்து 25 வருமா. அப்படின்னா 5 வந்துடும். அடுத்து ஒரு நம்பரை விட்டுருங்க, இந்த 12 பாப்பீங்களா. 12 அப்படிங்கிறது எந்த ஸ்கொயருக்குள்ள வரும், 3 ஸ்கொயர் வந்து 9, 4 ஸ்கொயர் வந்து 16 வந்துருமா. அப்புறம் 4 ஸ்கொயர் 16ங்கிறது 12 அதிகமாயிரும். அப்படின்னா நம்ம 3 தான் எடுக்கணும். அப்புறம் 35 ஸ்கொயரோட வேல்யூ தான் 1225 வரும். அப்ப நமக்கு வந்து 12.25 இருக்கா. இங்க 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு அப்படின்னா இதுல நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்தானம் மட்டும் வச்சுக்கோங்க. அப்படின்னா 3.5 அப்படிங்கிறதா ரைட் ஆன்சர். அப்படின்னா ஆப்ஷன் ஏ 3.5 அதுதான் திட்ட விளக்கத்துக்குரிய ஆன்சரா இருக்கும். தேங்க்யூ.